டேய், வெறும் 48 மணி நேரம் தான் டைம். அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே ஹோர்முஸ் கடல்வழி பாதையை திறக்கலை அப்படின்னா உங்களுக்கு கெடு விதித்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரானை ஃபுல்லாக பஸ்பமாக்கி உங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. யாரை? ஈரானை. அதற்கு ஈரான் என்ன பதிலடி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வா வாராசா, நரகத்தின் கதவுகளை திறந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். அப்படி நீங்கள் வந்துட்டீங்க, உள்ளே வந்து எங்களை அழிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இஸ்ரேலோட எல்லா உள்கட்டமைப்பையும் அழித்து அமெரிக்காவோட எங்கெங்கெல்லாம் வந்து உங்களோட இராணுவ தளங்கள் இருக்கோ இன்னும் பயங்கரமாக நாங்கள் தாக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இதை எப்போதமாக சொன்னாங்க. அதாவது அமெரிக்காவோட இராணுவ போர் விமானம் உள்ளே போய் அங்கே பசுபமாக்கிட்டான். யார்? ஈரான். பசுபமாக்கி கீழே போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க இராணுவ வீரர்களை தேடி கொண்டு இருந்தாங்களே, அந்த அமெரிக்காவோட போர் விமானத்தை பஸ்பமாக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அறிக்கை விடுறாங்க. சொல்லி எடுப்போம் கில்லி அப்படின்ற மாதிரி ஈரான் எல்லாத்தையும் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள், ட்ரம்ப் எடுக்கிற எல்லா யுக்தியும் லெஃப்ட் ஹேண்டில் அதுவும் சுண்டு விரலில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வளம் வந்துட்டுருக்கு. அதை உண்மையாக பொய்யான்னு நான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்காடு நேயர்களே.